கொள்ளப்பட்டனர். மக்களின் சொத்துக்களும் அளிக்கப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட மத குருமார் கொல்லப்பட்டனர். அது மட்டுமல்ல, நாட்டு தலைவர்களான ஆர் பிரேமதாச, ராஜீவ்காந்தி ஆகியோர், லக்ஷ்மண் கதிர்காமர், யாமினி திசாநாயக், ஜெயராஜ் பெர்னாண்டோ புல்லே, அதேபோன்று HM அஷ்ரப் ஆகிய சிரேஷ்ட அமைச்சர்களையும் நாம் இழந்தோம். கடந்த ஜனாதிபதி தேர்தல் வரையில் LTTE பயங்கரவாதிகள் நாம் எதிர்பார்க்காத வகையில் நீண்ட தூரம் சென்று விட்டார்கள். மிக கொடூர பயங்கரவாத அமைப்பாக உலகளாவிய ரீதியில் LTTE அமைப்பு ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருந்தது. கப்பல்கள், விமானங்கள், சப்மரீன் போன்று உலகின் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆயுதங்களையும் LTTயினர் கொண்டிருந்தனர். பரிபாலன நகரம், சர்வதேச வர்த்தகம், வங்கி, இணையதளம், வானொலி சேவைகள், நாணய நோட்டுகள் போன்றவற்றையும் LTTயினர் கொண்டிருந்தனர். அந்த அமைப்பின் சொத்துக்களை மதிப்பிடுவதற்கு இன்றும் இந்த உலகில் எவராவது உள்ளனரா என்று எனக்கு தெரியாது. உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் தேர்தல்களில் போட்டியிட்ட பிரபல வேட்பாளர்களுக்கு LTTE பணம் செலவிட்டமை உண்மை. இந்த உலகம் இதுவரை இவ்வாறான பயங்கரவாத அமைப்பை கண்டிருக்கவில்லை. இந்த நாட்டின் பாரிய நிலப்பரப்பை எழுத்து மூலம் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டமை மிக பயங்கரமான விடயமாகும். அதனால் 2005ஆம் ஆண்டு நாம் மிகவும் சவால் மிக்க ஒரு நாட்டையே பொறுப்பெடுத்தோம். தொப்புகளையோ வன்னிக்காட்டுக்குமோ மட்டுமல்ல, நாட்டின் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கைக்கும் பயங்கரவாதிகளின் பயங்கர நிழல் விழுந்தது. உங்களுக்கு தெரியும், நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்னரே ஆரம்பிப்பதற்கு ஏற்பாடாகி இருந்தது. ஆனால் இந்த பிரதேசம் என்று ஒரு நாள் பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் என்ற அச்சத்திலேயே இதன் செயல்பாடுகள் காலதாமதமடைந்தன. இவை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கசப்பான உண்மைகள். இதைவிட மேலும் பல கசப்பான உண்மை சம்பவங்களுக்கும் எமது நாடு, தாய் நாடு முகம் கொடுத்திருந்தது. LTTE பயங்கரவாதிகள் இலங்கையில் இருக்கும் அதே வேளை தமக்கு உரிய பிரதேசத்தை வரைந்து ஈழ ராஜ்யத்தை கட்டியெழுப்ப தொடர்ந்தும் நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் சட்ட ரீதியான யாப்பு முறை கோப்புக்குள் உருவாக்கப்பட்ட ஒரே நாடு என்ற கொள்கைக்கு கௌரவம் செலுத்த முடியாத ஒரு அச்சத்தையும் பயங்கரவாதிகள் உருவாக்கியிருந்தனர். உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் கூட இந்த பயங்கரவாதிகளின் முன்னிலையில் பலவீனம் அடைந்திருந்தன. சில நாடுகள் இந்த பயங்கரவாதிகளின் செயல்பாடுகளுக்கு அடிமைப்பட்டன. உலகின் பல நாடுகள் முகம் கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு நமது நாட்டில் முகம் கொடுக்க முடியுமா என்ற தோல்விகர மனப்பான்மைக்கு நமது நாட்டு மக்கள் தள்ளப்பட்டிருந்தனர். பயங்கரவாதம் என்பது அரசியல், பொருளாதாரம், விஞ்ஞானம் போன்ற உலகில் உள்ள அனைத்து துறைகளிலும் உள்ள பயங்கர விடயங்களை கொண்ட விஷத்தன்மை கொண்ட பாம்பு போன்றது. இனவாதத்தின் மூலமே அரசியல் ரீதியாக பயங்கரவாதம் தலை தூக்குகிறது. பயங்கரவாதத்தின் பொருளாதாரம் போதைப்பொருள், ஆயுத கடத்தல் மற்றும் கப்பம் மூலம் கட்டியெழுப்பப்படுகிறது. வெடிக்க வைக்கும் வெடிபொருட்கள் தொழில்நுட்பத்தின் மூலம் பெறப்படுகிறது. இவ்வாறான பயங்கரமான ஒரு அமைப்பை இலங்கையில் வைத்து தோல்வியுறச் செய்ய வேண்டும் என்ற கோட்பாடு ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடமிடத்து ஒத்ததாகவே உள்ளது. அதனாலேயே பயங்கரவாதத்தை ஒழிக்க நாம் அவர்களின் மொழியிலேயே பதில் அளிக்க செல்லவில்லை. பயங்கரவாதிகள் யுத்தத்தை கேட்ட போது நாம் மனிதாபிமான நடவடிக்கையை வழங்கினோம். ஒரு கையில் துப்பாக்கியுடன், ஒரு கையில் மனித உரிமை பேணல் கொள்கையுடனும், தோளில் பணைய கைதிகளையும், மனதில் சிறுவர் சமுதாயத்தையும் நிறுத்தி வைத்துக் கொண்டே எமது படைவீரர்கள் இந்த மனிதாபிமான நடவடிக்கையை ஆரம்பித்தனர். இந்த பயணமானது வேறெந்த நடவடிக்கையோடும் சமப்படுத்த முடியாத பயணமாகும். பொதுமக்களை வெடிகுண்டுகளாக பயன்படுத்திய மண்ணுக்கு சென்று அந்த மக்களுக்கு எந்த கேடும் விளைவிக்காமல் அவர்களை விடுவிப்பது மிகவும் கவனத்துடன் செய்யப்பட்ட காரியமாகும். மழை, வெள்ளம் என்று பாராமல் முன்வைத்த காலை பின்வைக்காமல் செயல்பட்டமை ஒரு வீர தீரச் செயலாகும். சிறு ஆயுதங்களை மட்டுமே பயன்படுத்தி ஆர்ட்டிலரி மற்றும் யுத்த தாங்கிகளை தோல்வியுறச் செய்தமை விஸ்வகர்ம அதீத செயலாகும். LTTE பயங்கரவாதிகளின் மிலேச்சத்தனமான செயல்பாடுகளை எதிர்கொள்ளக்கூடிய படையொன்று இந்த உலகத்தில் இருக்கவில்லை. நிலக்கண்ணி, கிளேமோர், தற்கொலை வள்ளங்கள், ரேடார் இயந்திரங்களுக்கு அகப்படாத இலகுரக விமானங்கள், தற்கொலை குண்டு அங்கிகள்,
போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய பாதுகாப்பு திட்டமுள்ள படை அணியை இந்த உலகம் உருவாக்கி இருக்கவில்லை. இந்த அனைத்து சவால்களையும் எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை எமது படையினரை கற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. இந்த 30 வருட காலத்தில் அதனை செய்ய வேண்டி ஏற்பட்டது. அந்த பயணத்தின் போது உலகில் உள்ள வினைத்திறன் மிக்க சிறந்த ஒரு படையாக எமது முப்படைகளும் மாற்றம் பெற்றன. எமது வீரமிக்க படையினரின் வினைத்திறன், அர்ப்பணிப்பு மற்றும் ஆக்கபூர்வமான யுக்திகளை பயன்படுத்தியதன் காரணமாகவே படையினரால் உலகின் கொடூர பயங்கரவாதத்தை தோல்வியடை செய்ய முடிந்துள்ளது. சபாநாயகர் அவர்களே, உலகின் கொடூர பயங்கரவாதத்தை முற்றாக அழித்து நாம் பெற்றது என்ன? மற்றும் ஒரு உலகின் மிக கடினமான சவாலை நாம் எதிர்கொண்டுள்ளோம். சிறந்த சரித்திரத்தை கொண்ட தமிழ் மக்கள் LTTE பயங்கரவாதிகள் காரணமாக இன்று மிகவும் பலவீனமான துன்ப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். யுத்தத்துக்கு தமது பிள்ளைகளை எடுத்துச் செல்வதை தடுப்பதற்கு பெற்றோர் பல இன்னல்களை எதிர்கொண்டது எவருடைய காலத்தில்? பத்தினி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் மூலம் பாதுகாப்பு பெற்ற தமிழ் மக்களை யுத்தத்துக்கு இட்டுச் சென்றவர்கள் யார்? மஞ்சள் நீராடி வேப்பையிலை மூலம் குணமடைய செய்த கதிர்காம கடவுள் மற்றும் பிள்ளையாரை வணங்கிய தமிழ் மக்களை கூடாரங்களுக்கு எடுத்துச் சென்று பரிதவிக்க செய்தது யார்? சபாநாயகர் அவர்களே, தமிழ் மக்கள் வரலாற்றில் மக்களை மிகவும் கேவலமான நிலைக்கு தள்ளியது LTTE. LTTE பயங்கரவாதிகளின் பாதுகாப்புக்கு குரல் எழுப்பிய, நிதி உதவி அளித்த அனைவரும் இந்த தமிழ் மக்களின் நிலைக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி அளித்த வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தமது சமூகத்தின் பால் பற்றி இருப்பின் எதிர்காலத்தில் பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி அளிப்பதில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவ்வாறு இன்னலூரும் அவலத்துக்குட்பட்ட பிள்ளைகள் மற்றும் தாய்மார் நமக்கு ஏற்பட்ட பாதிப்பை முழுமையாக உணரும் தினம் வெகு தூரத்தில் இல்லை. அவர்களை நாம் துன்பத்திலிருந்து மீட்டதனால் அந்த மனங்களை இன்று நாம் வென்றுள்ளோம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, LTTEயின் தோல்வியும் ஆயுத பல வீழ்ச்சி அடைந்ததும் ஒருபோதும் தமிழ் மக்களின் தோல்வி அல்ல. துரையப்பாவை கொலை செய்ய பாவித்த துப்பாக்கி முதல் புது மாத்தளனில் இருந்து தப்பி வரும் அப்பாவி தமிழ் மக்களை தாக்க பாவித்த யுத்த தாங்கி வரை LTTE கொண்டு வந்த ஆயுதங்களால் தமிழ் மக்களுக்கு உரித்தானது என்ன? LTTEயினால் ஆயுத பலத்தால் வென்று கொடுக்க முடிந்தது என்ன? LTTE முற்றாகவே தோல்வி அடைந்தது தமிழ் மக்களின் வெற்றியாக. தமிழ் மக்கள் ஒருபோதும் ஆயுதங்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல. அதை நிரூபிக்க LTTE பலமாக இருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கேட்டால் போதும் என்று நான் நினைக்கிறேன். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருந்த ஒரு நிபந்தனை தான் LTTE தனது ஆயுதங்களை படையினருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது. தமது ஆயுதங்களை ஒப்படைப்பதாக யாழ்ப்பாண மக்களுக்கு LTTE கூறிய போது அன்று அந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் கரகோஷத்துடன் வரவேற்றனர். LTTEயும் அதை கண்டு ஆச்சரியம் அடைந்தது. ஆகவே தமிழ் மக்கள் ஆயுதங்கள் ஏந்த விரும்பாத மக்கள் என்பதை இது எமக்கு உணர்த்துகிறது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த வெற்றியின் போதும் ராணுவ வெற்றி இறுதி தீர்வாக அமையப் போவது இல்லை என்பதை நாம் மிகவும் பொறுப்புடன் கூற வேண்டும். அதுபோன்று ஒரு தட்டில் வைத்து வழங்கும் அரசியல் தீர்வு என்ற ஆவணமும் இறுதி தீர்வு இல்லை என்று நமக்கு தோன்றுவது புதுமாத்தலன் பிரதேசத்தில் இருந்து தப்பி வந்த அப்பாவி தமிழ் மக்களின் முகங்களை காணும் போதுதான். அதனால் LTTE பயங்கரவாதத்தில் இருந்து தமிழ் மக்களை விடுவித்த பின் நாம் பொறுப்பேற்பது இலங்கை வரலாற்றில் எந்த அரசும் ஏற்காத ஒரு பொறுப்பாகும். விடுவித்த மக்களை பொறுப்பேற்கும் போது நமக்கு பல நாடுகளில்
நிறுவனங்களில் இருந்து பல்வேறு ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன. எமது தமிழ் மக்களை நன்றாக பார்த்துக் கொள்ளுமாறு அவர்கள் எமக்கு கூறுகின்றார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டில் தேவுந்திர முனையில் இருந்து பருத்தித்துறை வரை அனைத்து மக்களும் எம்மவர்கள். பயங்கரவாதிகளின் பிடியில் இருந்த மக்களுக்கும் அரசின் பொறுப்புகளை குறைவின்றி நிறைவேற்ற நாம் நடவடிக்கை